ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காயை வச்சு காரசாரமாக ஹைதராபாடி ஸ்டைலில் ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1/4 மூடி தேங்காய் ரெண்டையும் லைட்டாக வறுத்துட்டு, அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 ஸ்பூன் தனியா எல்லாத்தையும் போட்டு லேசாக வறுத்துக்குவோம். 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துட்டு, ஃபைனலாக 1 ஸ்பூன் எள்ளும் 4-5 முந்திரி பருப்பும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எல்லா கத்திரிக்காயும் இது மாதிரி காம்பு நீக்கிட்டு 4ஆக கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சிடலாம். அப்போ தான் கருக்காமல் இருக்கும். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காயும் ஒன்றா போட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதுலேயே கத்திரிக்காய் பாதி வெந்துடும். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் போட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 4 பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்குன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் மிளகாத்தூளும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதுக்குள்ளே ஊற்றிக்குவோம். அது கூட நான் ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியையும் அது கூட சேர்த்துக்கலாம். கூடயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதில் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா ஹைதராபாடி ஸ்டைல் கத்திரிக்காய் கிரேவி ரெடி. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபைனல் டச்சாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையாத்தில் சேர்த்திங்கன்னா குழம்பு ரெடி. இந்த காரசாரமான குண்டி வெங்காய கறி இன்றைக்கே செஞ்சு பார்க்கலாமா? பாய்.